எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் காணப்போகும் வேத வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஹல்லேலூயா! தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாவருடைய ஜெபங்களையும் செவிசாய்த்து கேட்பவர். அதிலும் எளியவர் ஜெபங்களை தேவன் புறக்கணியாது கேட்பவர். எளியவர்கள் என்றால் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தாளந்துகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருப்பினும் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம், அதுவே எளியவனின் ஜெபம். அப்படியாக தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஒரு புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தம்மை தேடி நாடி ஓடி வருபவர்களை ஆதரிக்கும் புறக்கணியாத தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. உலகம் பாவத்தில் வியாதியில் கட்டுண்டவர்களை புறக்கணிக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் தம்முடையவர்களாக்கி புறக்கணியாது வழி நடத்துபவர். நாம் ஜெபிப்போமா? கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. கட்டுண்ட எங்களை விடுவிக்க ரட்சிக்க எங்கள் சகாயர் நீர் உண்டு. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.